சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரசம் தான். ரசம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம டெய்லி இது மாதிரி ரசம் தான் செய்வோம். பாருங்கள், ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 2 கொட்டை புளி. அதை நல்ல சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு 1 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு 1.5 டீஸ்பூனு, பூண்டு, இதெல்லாம் நம்ம சமைச்சு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது நல்லா புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அது கூட கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சி கரைச்சி எடுத்திருக்கேன். அடியில் இருக்க அந்த திப்பி எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. நல்லா கரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அந்த வாசனைக்காக லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். அதை கரைச்சி வச்சுட்டு நாம் இப்போ மண் சட்டி தான் அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதை எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், வரமிளகா நல்ல உரலில் இடித்து வச்சுருக்கேன். 2 சின்ன வெங்காயம் சதைச்சி வச்சுருக்கேன். பூண்டும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ தாளிச்சிக்கலாம். மண்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 சிட்டிகை வெந்தயம் போட்டுக்கலாம். நிறைய போடணும்னு நினைக்கிறவங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1 சிட்டிகை அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் இடித்து வச்சுருந்தாலே 2, அதை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதக்கினதுக்கப்புறமா 1 வரமிளகா தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இந்த டைமில் அவங்கவுங்க இஷ்டம்தான். பாருங்கள், நான் வரமிளகா 1 போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க பொடியை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பொடியை அதில் சேர்த்து லைட்டாக மண்சட்டினால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. சும்மா லைட்டாக பரட்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். மண்சட்டினால் சீக்கிரமாக கொதிச்சிரும். நம்ம பார்த்து இறக்கிக்கலாம். அப்படியே கொதிச்சிருச்சுனாலும் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கரெக்டாக இருக்குது. நான் இதில் லைட்டாக உப்பு போட்டு தான் தக்காளியும் புளியும் கரைச்சி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்லேயே உப்பு போட வேண்டாம் நினைக்கிறவங்க உப்பு போடாதீங்க. நான் இப்போ ஒரு அரை உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சு ஊற்றிருக்கேன். பாருங்கள், கொதித்து வருது லைட்டாக. இந்த டைமில் நம்ம உப்பு போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா அது அடங்கிடும். ஆனால் மண்சட்டினால் அது ரொம்ப கொதிச்சிருது. இப்போ காயப்பொடி போட்டு நாம் இறக்கி வச்சுக்கலாம். இந்த ரசம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்ஸ்.